நீங்கள் எதை வச்சு பூஜை பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் பலன். இது கருங்காலி என்பது வந்து பார்த்தீங்கன்னா, அது ஈர்ப்பு சக்தி. அப்போது அதனுடைய தெய்வத்தினுடைய ஈர்ப்பு சக்தி அது சீக்கிரம் கிடைக்குன்றதுனால தான் அதை சொல்கிறோம். அதனால் எலுமிச்சம்பழன்றது கனி, தெய்வ கனி. அது மற்ற கனி எல்லாத்த விட இது தெய்வ கனி. இதுதான் வந்து ஒரு ஈர்ப்பு சக்திக்கு உகந்தது. அதனால் அதுவும் உங்களுக்கு சீக்கிரமாக சொல்லுன்றதுக்காக தான் செய்கிறோம். இது 2 செஞ்சால் எது செய்கிறோமோ அதை ஆத்மார்த்தமாகவும் மன திருப்தியாகவும் இதுதான் தெய்வம்னு சொல்லி செய்யும். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம மாட்டுன்னு அதை வச்சுட்டு சும்மா ஒரு நாள் மட்டும் பூஜை பண்ணிவிட்டு நம்ம மாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் கிடையாது. அதாவது அதுக்கிட்டே இருக்கணும்ல. நம்ம ஒரு நாளும் காலையில் ஒரு தீபம் ஏற்றி, அம்மா நான் குலதெய்வம் எங்களுக்கு மறந்துடுச்சு, ஆனால் எனக்கு நீ வந்து காட்சி கொடுத்து என்னை வழிநடப்படுத்த வேண்டியது உன்னுடைய கடமை. நீ தான் மக்களை காப்பாற்றணும். நாங்கள் வந்து உங்ககிட்ட சொல்ல வேண்டியதில்லை, ஆனால் நாங்கள் மறந்துட்டோம், எங்களுக்கு தெரியல, மூதாதிக்கள் சொல்லலை. அதனால் நீ வந்து எது மூலியமாக எனக்கு தெரியப்படுத்துமா, நான் அதுக்கான விஷயத்த நான் செய்கிறேன்னு சொல்லி அதை ஒரு கங்கணமாக எடுத்து செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக குலதெய்வம் வீட்டில் வந்து நிற்கும். அது உண்மை. இன்றைக்கும் சில பேர் வீட்டில் அதை செய்கிறாங்க, நடைமுறையும் படுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா இது பெரியவங்க சொல்லாமல் மறந்த விஷயந்தான். அந்த காலகட்டங்களில் இருந்த விஷயம் வேறு, இப்போ இருக்கிற விஷயம் வேறு. எல்லாம் இதெல்லாத்தையும் மறந்துட்டு அதுக்கப்புறம் விநாயகர், அதுக்கப்புறம் நான் சங்கட சதுர்த்தி இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது அது என்ன ஆகும்னா இதை வந்து அதிகமாக கோவப்படுத்துகிற மாதிரி ஆகிடும். அதனால் இந்த விஷயத்த முதல்ல செஞ்சுட்டு அதுக்கு அடுத்தபடியாக சில விஷயங்களை பண்ணால் கரெக்டாக நடக்கும். அதில் எந்த குறையுமே இருக்காது.